மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இணைச்சட்ட புத்தகம் 26வது அதிகாரம் 16 19 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாய் 19வது வசனம், அவர் உருவாக்கிய எல்லா மக்களிடங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சிமையிலும் உன்னை உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் தூய மக்களிடமாய் இருப்பாய் என்று இன்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன். நாம் முழு இதயத்தோடு நாம் இறைவனை தேடி நாடி அவரோடு இணையும் போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்கள். எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் அவருடைய பெயர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய புகழிலே நமக்கு பங்கு கொடுக்கிறார். மாட்சிமை, பாடுகள், மரணம், உயிர்ப்பிலும் நமக்கு பங்கு தருகிறார். மாட்சிமையிலும் நம்மை உயர்த்துவார். இதனால் கடவுள் தூய மக்களினமாய் இருப்பாய் என்று உனக்கு வாக்களி. இதனால் நீ தூய மக்களிடமாய் இருப்பார். புகழிலும் பெயரிலும் மாட்சிமையிலும் நம்மை உயர்த்தப்படும் போது நாம் கடவுளுடைய மக்களாக ஆசீர்வதிக்கப்படும். இந்த உன்னத ஆசிரை நாம் நிறைவாக பெற செபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை, உடைய கிருபையினால் எங்களை காத்துக்கொள்ளும். நீர் பரிசுத்தமாகும். நீரை வழிநடத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.